ஹலோ ஃபேமிலி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் தினம் முன்னிட்டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. சோ அத பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? எல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். ஜி, அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுத்தி தூக்கி போட்டுருவாரு. ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 minutes அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மட்டும் காலை கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு நீட்டி பார்ப்போம். God love you. பாருங்களேன், இது பாயிலேருந்து கீழே வந்தது கூட தெரியாமல் போய் நிற்கிறாரு. टाइगर का பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. தலைவர் நிரந்தரம். टाइगर का வா, அல்டிமேட்டான ஒரு ட்ரெய்லர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஃபயர்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம நெல்சன் பாணியில வந்து அப்படியே காமெடியா போனோன்னே அப்படியே தலைவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு கேஷுவலா இருந்துச்சு. அப்படியே இந்த கடைசியா அந்த கண்ணாடி அவுத்துட்டு அந்த ஃபயர் வரும்போது பிளாஸ்ட் அப்படியே இன்னொரு வாட்டி ஹெட்போன்ல கேட்டா இன்னும் எஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவல்ல இருக்கு. தலைவர் சாகா இருக்கட்டும், அதே அந்த அக்கும் பிஜிஎம்மா இருக்கட்டும், ட்ரெய்லரே திருப்பி பார்க்கணும் போல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா. இத்தனைக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இதுக்கப்புறம் டீசர் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஐப் கிரியேட் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா ஜெயிலரோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வரும் சொல்லியிருந்தாங்க.
சோ இருந்தாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த பிஜிஎம் அனிருத் இன்னும் ஹைப் கொடுக்குது. கண்டிப்பா தெரியல. கூலி, ஜெயிலர் 2, தலைவர், அதுக்கப்புறம் மணிரத்னம் கூட ஒரு ப்ராஜெக்ட். தலைவருக்கு அடுத்து 2 வருஷத்துல வந்து இந்த பீக் கரியர், எனக்கு பீக் டவுன் எல்லாம் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் பீக் தான். இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவர் கரியர் பீக் தான். ஏன்னா லால் சலாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிலர் வந்து அவ்வளவுதான், இந்த போனதுக்கு அப்புறம் இவர் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இல்ல ரிட்டையர் ஆயிடலாம் சொல்லும் போது ஜெயிலர் வந்து அதிக இப்போதைக்கு கோலிவுட்ல அதிகமா பாக்ஸ் ஆபீஸ் பண்ணது வந்து ஜெயிலர் படம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லால் சலாம் வந்து இப்ப வேட்டையன், லால் சலாம் வந்து ஓகே அது விட்டுருங்க, அது மறந்துருங்க, தலைவர் ஃபேன் அந்த படத்தை மறந்துருங்க. வேட்டையனோட கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர் தான் ஃபர்ஸ்ட்ல இது வந்து. ஆனா வேட்டையன் படம் வந்து ஸ்டோரேஜ் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும், பட் மாஸ் எலமெண்ட் நிறைய இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கூலி வரப்போகுது. கூலிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட், நடுவில் வந்து மணிரத்னம் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சோ தலைவருக்கு அப்படியே பீக் தான். இப்ப கூலிக்கு வர ஒரு இது இருக்கு, ஒரு ஐப் இருக்கு. இப்போ ஜெயிலருக்கும் ஒரு ஐப் இருக்கு. சோ அடுத்தது வந்து நல்லா இருக்கு, வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க. சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரியா இருக்கட்டும் செமையா இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வீட்ல ரத்தம் தெரிக்குது. எப்படியும் ஜெயிலர் 1ஓட ஜெயிலர் 2ல வந்து அதிகமா வந்து ரத்தம் தெரிக்கிற சீன் இருக்கும் நம்புறோம். நெல்சனை நம்புறோம். இந்த வாட்டி நெல்சன் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ண போறாரு. இன்னும் எத்தனை கேமியோ வரப்போ தெரியல. இந்த வாட்டி 5 கேமியோ 6 கேமியோ தெரியல. வில்லன் யாரு தெரியல மெயினா. ஏன்னா போன வாட்டில வந்து அந்த படத்துல எண்ட்ல வந்து இது நெட்வொர்க் என்னோட முடியாது, இது பெரிய நெட்வொர்க் சொல்லிட்டு அவர் வில்லன் சொல்லிருப்பாரு. சோ அடுத்த வில்லனை எவ்வளவு இதுவா காட்ட போறாங்க, இது எப்படி கொண்டு போறாங்கிறது நம்ம இதுக்கப்புறம் ட்ரைலர் வரணும், டீசர் வரணும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோஸ் கண்டிப்பா இருக்கும். எப்படி அந்த பழைய கேமியோ கண்டிப்பா இதுல வந்தாகணும். அதனால மோகன்லால் அந்த ஸ்வாக்ல பக்கத்து ஆர்வமா இருக்கேன். சிவராஜ்குமார் வந்து இப்ப ரெக்கவர் ஆகாது, அவரையும் அந்த பிஜிஎம்ல பார்க்க ஆர்வமா இருக்கேன். வேற யார் யார் இருக்க போறாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கேன். சோ ஓவராலா பார்க்கும்போது ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சூப்பரா இருக்கு. அப்படியே எப்பவுமே அப்படியே காமெடியா போவோம், பார்த்தா காமெடி மட்டும் இல்ல, டிஃபரெண்டான ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா டீசருமே எடுத்தோன்னே ஹீரோ நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ வரது எடுத்தோடனே ஹீரோ காமிச்சிருவாங்க. சில வந்து ஹீரோ வந்து லாஸ்ட்ல காமிப்பாங்க, மத்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரு முக்கியமான சீன்ஸ்ல பிச் அப்படின்னு காமிப்பாங்க. பட் இதுல வந்து அப்படி இல்ல, ஒரு ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. அப்படியே அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே திடீர்னு அந்த எதிர்பார்க்கவே அந்த அனிருத்தும் அந்த நெல்சனும் பேசும்போது ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. பார்க்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே தெரியல, ஏதோ கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க, அதை அப்படியே ஷூட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ரொம்பவே. ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறோம். இதுக்கப்புறம் மேல என்னென்ன அப்டேட் வரதுங்கிறது உங்களை மாதிரி நானும் காத்து நிற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.